அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதி பார்க்கும்போது அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட் தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயம். அதாவது பல வருடங்களாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை யார் கொடுத்தாங்க யார் வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை 2 ஆவணங்களாக தற்போது தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. யார் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை 336 பேஜஸ் டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. யார் வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை எந்த அரசியல் கட்சிகள் அது காசாக்குனாங்க அப்படின்ற விஷயத்தை 436 பக்க ஆவணமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இல்லாத தரவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு எலக்ட்ரல் பாண்டுக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் அப்படின்றது மேட்ச் பண்ணப்படலை. இதன் காரணமாக பணம் கொடுத்தது வாங்கினது, ஆனால் இன்னார்கிட்ட இருந்து இன்னார் பணம் வாங்கினார் அப்படின்றத ஒரு மேப் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு இன்னும் காலம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல இருந்து அதிர்ச்சிகரமான நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரம் விற்கப்பட்டிருக்கு, காசாக்கப்பட்டிருக்கு. இதுல 47.5% பெரும்பான்மையான பணம் யாருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு போயிருக்கு. 2வது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 1607 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடை பெற்றிருக்காங்க. முதல் இடத்துல பாஜக, 2வது இடத்துல இன்னொரு தேசிய கட்சியில ஒரு மாநில கட்சி இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் 1400 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து 2 திராவிட கட்சிகளும் நன்கொடை பெற்றிருக்காங்க. திமுக சுமார் 650 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடை பெற்றிருக்காங்க. பாஜக 47% வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக 5% வாங்கியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் தான் பாஜகவுக்கோ பிரதான கட்சிகளுக்கும் அதிக அளவுக்கு நன்கொடை கொடுத்த கட்சிகள் நபர்கள் இருக்காரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது லாட்டரி கிங் மார்டின், அவர் தான் கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடையா தேர்தல் பத்திரங்கள் மூலமா கொடுத்திருக்காரு. ஸோ இதை ப்ராபபிலிட்டி போட்டு பார்க்கும்போது எல்லாருக்குமே சரிசமா பிரிச்சா கூட அதிக அளவுக்கு பாஜகவுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மற்ற கட்சிகள் பெர்சன்டேஜ் வைஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் பகிர்ந்திருக்கு. பட் பெரும்பான்மை பாஜக கிடைச்சிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2022 இருந்து லாட்டரி அதிபர் மார்டின் வந்து அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் இருக்காரு. அவருடைய 600 கோடி ரூபாய் சொத்து அப்படின்றது அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய அதிர்ச்சிகரமான விவரங்கள்லாம் வெளிவந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்க